கூடிய சீக்கிரம் மனிதனுடைய வேற்று கிரகவாசிகளுக்கான தேடல் ஒரு முடிவுக்கு வந்தாலும் வரலாம். ஏன் தெரிஞ்சுக்கணுமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்பு வணக்கங்கள். விண்வெளிக்கு அனுப்பப்பட்ட மிகப்பெரிய தொலைநோக்கியான ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் வேறு ஒரு சூரிய குடும்பத்தில் வாழ்க்கைக்கு சாத்தியமான அறிகுறிகள் தென்படுவதை கண்டுபிடிச்சிருக்கு. பூமியிலிருந்து 110 ஒளியாண்டுகள் தொலைவில் லியோ கான்ஸ்டலேஷனில் இருக்கும் K2-18bன்னு அழைக்கப்படும் இந்த சிறிய கிரகம்தான் இன்னைக்கு எல்லாத்தோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. 2015 K2-18b கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் சமீபத்தில் தான் இதனுடைய வளிமண்டலத்தில் 50% நீராவி இருப்பது தெரிய வந்திருக்கு. அதனால் இந்த வேற்று கிரகம் மோஸ்ட்லி தண்ணீரால் சூழப்பட்டிருக்கலாம், அப்படி இல்லைன்னா நம்ம பூமி மாதிரி நீரும் நிலமும் கலந்த ஒரு பகுதியாக இருக்கலாம்னு சொல்லப்படுது. இங்கே நீராவி மட்டும் இல்லாமல் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே ப்ரெசண்ட் ஆயிருக்கு. முக்கியமாக ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப் கொடுத்த டேட்டாவிலிருந்து இங்கே டிஎம்எஸ்னு சொல்லப்படுற டைமெத்தில் சல்ஃபைடுன்ற கேஸ் ப்ரெசண்ட் ஆயிருக்கு. பூமியில் இந்த கேஸ் மெரைன் என்விரான்மெண்ட், அதாவது கடல் பகுதியில் மட்டும்தான் பைட்டோ பிளாங்க்டனால் உற்பத்தி செய்யப்படுது. விஞ்ஞானிகள் எவ்வளவோ முயற்சி செய்தும் இந்த டைமெத்தில் சல்ஃபைடை செயற்கையாக உற்பத்தி பண்ண முடியல. அதனால் கண்டிப்பாக உயிரினங்கள் இருந்தால் மட்டும்தான் அங்கே டைமெத்தில் சல்ஃபைடு ப்ரெசண்ட் ஆகியிருக்கும். இந்த K2-18b நம்ம பூமியை விட 2.37 மடங்கு பெருசு. அதனுடைய நிறையுமே நம்ம பூமியை விட 9 மடங்கு அதிகம். சூரியன்லேருந்து எப்படி பூமி உயிர்களுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு சரியான தூரத்தில் ப்ரெசண்ட் ஆகிருக்கோ, அதே மாதிரி தான் K2-18b அதனுடைய சூரியன்லேருந்து ஒரு சரியான தூரத்தில் சுற்றி வந்துகிட்டு இருக்கு. இந்த வேற்று கிரகம் K2-18 ஒரு ரெட் ட்வார்ஃப் ஸ்டாரை சுற்றி வந்துட்டுருக்கு. இந்த ரெட் ட்வார்ஃப் ஸ்டார் நம்ம சூரியனை விட ரொம்ப சின்னதாகவும் பிரைட்னஸ் கம்மியாக இருக்கிறதால நம்ம வெறும் கண்களால் பார்த்தோம்னா சில நேரங்களில் தெரியாது, சில நேரங்களில் ரொம்ப மங்களாக தான் தெரியும். நம்ம பூமி எப்படி சூரியனை சுற்றி வர்றதுக்கு 365 நாள் எடுத்துக்குதோ, அதே மாதிரி இந்த K2-18b அதனுடைய சூரியனை சுற்றி வர்றதுக்கு வெறும் 32.9 நாட்கள் மட்டும்தான் எடுத்துக்குது. கேலக்டிக் ஸ்டாண்டர்ட் படி பார்த்தோம்னா நமக்கு இந்த வேற்று கிரகம் ரொம்ப க்ளோஸ் நெய்பர். என்னதான் க்ளோஸ் நெய்பராக இருந்தாலுமே நம்ம நினைச்ச உடனெல்லாம் இந்த கிரகத்துக்கு போயிட முடியாது. இப்போது வாயேஜர் ஸ்பேஸ் கிராஃப்ட் ட்ராவல் பண்ணிகிட்ருக்க ஸ்பீடில் நம்ம ட்ராவல் பண்ணாலுமே நம்ம போய் இங்கே ரீச் ஆகிறதுக்கு 2.2 மில்லியன் இயர்ஸ் ஆகும். இதுவரைக்கும் இந்த எக்ஸோ பிளானட்டை பற்றி லிமிட்டடான இன்ஃபர்மேஷன் தான் ஆராய்ச்சியாளர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ இனி வரப்போகிற காலகட்டங்களில் தான் இந்த கிரகத்தை பற்றின முழுமையான தகவல் நமக்கு கிடைக்கும். விண்வெளியை பற்றி நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யத்துடன் அடுத்த பதிவில் சந்திப்போம்.